தமிழக அரசு அதனுடைய 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அந்த அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் அந்த அறிக்கை ஒரு 7 அடிப்படைகளில் தயார் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. அதை 7 தூண்கள்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னாக்க எந்த ஒரு கட்டடத்துக்கும் இருக்கக்கூடிய தூண்களினுடைய எண்ணிக்கை இரட்டப்படையில தான் இருக்கும். ஒத்தப்படையில இருந்தாக்க ஒரு பக்கம் அந்த கட்டடம் தொங்கும். இவர் 7 தூண்னு சொல்லியிருக்காரு. தூண்கிறத தவிர வேற ஏதாவது ஒரு சரியான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் போது தமிழக முதலமைச்சர் அவரு இது ஹியூமானிட்டேரியன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதாபிமான தன்மை வாய்ந்த ஒரு நிதிநிலை அறிக்கை, அனைத்து மனிதர்களினுடைய நலனையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தயார் செய்யப்பட்டுள்ள அறிக்கை அப்படிங்கிற விதத்தில் அவர் அதை சொல்லியிருக்காரு. இப்ப எந்த ஒரு பட்ஜெட்டையும் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பட்ஜெட் சரியான பட்ஜெட்னு எப்படி நம்மளால் கருதப்பட முடியும்னு சொல்லி சொன்னா நம்ம தமிழ் சமூகத்தினுடைய அனைத்து பகுதி மக்களினுடைய நலனையும் கணக்கில் எடுத்துக்கொண்டதா ஒரு பட்ஜெட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா அதை ரொம்ப நல்ல பட்ஜெட்னு சொல்லலாம். அனைத்து பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னாக்க தொழிலாளிகள், விவசாயிகள், இளைஞர்கள், அது தவிர கல்வி, பொது சுகாதாரம், இந்த எல்லா விஷயங்களையும் அந்த பட்ஜெட் கணக்கில் எடுத்துக்கிட்டு தயார் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி அந்த அடிப்படையில இந்த பட்ஜெட்டை ஆய்வு செய்தோம்னாக்க இப்போ முதல்ல உழைக்கக்கூடியவங்களை பொறுத்தவரையில் உழைக்கக்கூடியவங்கனாக்கா அதுல இளைஞர்கள் அடங்குவாங்க. இப்போ பிரான்ஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாக்க தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்திலையும் மாணவர்கள் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி சோசியலிச சமூக அமைப்புகள்ல அவங்கள ஃபியூச்சர் ஒர்க்கர்ஸ் தான் நினைப்பாங்க, எதிர்கால தொழிலாளர்கள் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில தொழிலாளர்களினுடைய நலனை எந்த அளவுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை கணக்கில் எடுத்துக்கொண்டதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா நிறைய டைடல் பார்க்ஸ் ஓபன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைடல் பார்க்ஸ் நிறைய ஓபன் பண்ணி அது நல்ல முறையில் செயல்பட ஆரம்பிச்சுனாக்க 13,000 பேருக்கு அதன் மூலமா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டைடல் பார்க் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகி அதுக்கு பின்னாடி அதுல முதல்ல கட்டுமான பணிகள் முடியணும், அதுக்கு பின்னாடி வேலைக்கு ஆள் நியமனம் செய்வாங்க, அதுக்கு பின்னாடி அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அரசாங்கங்களினுடைய அந்த எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாகுங்கிறது பற்றிய கருத்துக்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கும். அப்படித்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்னைய பொறுத்தளவுல ஒரு கேள்வி என்னன்னாக்க, அப்படி வேலை வாய்ப்புகளை அவங்க இதெல்லாம் செஞ்சாக்க உருவாகும்னு சொல்றதுக்கு பதிலா தமிழக அரசு துறையில இருக்கக்கூடிய காலி இடங்களை பூர்த்தி செய்தாலே உடனடியா நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட காலி இடங்கள்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரிய வர்றது 31,740 காலி இடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதை முதல்ல ஃபில்லப் பண்ணலாமே. வேலை வாய்ப்புல அக்கறை உள்ள உங்களா இந்த அரசை சேர்ந்தவர்கள் இருந்தாக்க அதை முதல்ல ஃபில்லப் பண்ணலாம். அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க 13,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த டைடல் பார்க்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அந்த டைடல் பார்க்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியல. நார்மலா என்னன்னாக்க அது டிட்கோ, எல்காட் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுதான் டைடல் பார்க். டிட்கோங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், எல்காட்ங்கிறது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது ரெண்டையும் சேர்ந்ததுதான் டைடல் பார்க். முதல் டைடல் பார்க் தரமணியில இவங்க அமைச்சு கொடுத்தாங்க. அந்த டைடல் பார்க்ல என்னன்னாக்க இவங்க பில்டிங் எல்லாம் கட்டி ஏராளமான சலுகை விலையில மின்சாரம் இதெல்லாம் கொடுக்கறதா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு எந்தெந்த வகையில எல்லாம் அவங்களுக்கு சலுகைகள் செய்ய முடியுமோ, வரி சலுகைகள், இப்படி எல்லாத்தையுமே கொடுத்து யார் யார் இங்க இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க எல்லாம் அந்த தொழில்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தருவாங்க. அவங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி பணி நியமனங்கள் மேற்கொள்வாங்க. தகவல் தொழில்நுட்பம் படிச்சவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அப்ப இது பொதுவா இதுவரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னாக்க முதலாளிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப தொழில் செய்ய விரும்பக்கூடிய முதலாளிகளுக்கு இந்த டைடல் பார்க்ஸ்
கட்டாயமா நிறைய சாதகங்களை வந்து வழங்கும். சலுகை விலையில மின்சாரம், வரி குறைப்பு, எல்லா வசதிகளும் செஞ்சு தர்றது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாக்க, இந்த நிதிநிலை அறிக்கை தொழிலாளர்களுக்கு சாதகமானதா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். அப்ப அதுல பணிக்கு சேர்றவங்களுக்கு சாதகமா இது இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க, தமிழக அரசு வந்து என்ன செய்யணும், நீங்க தொழில் தொடங்குறது மாத்திரம் பத்தாது, அதுல வேலை செய்யறவங்களுக்கு வந்து இந்த தொகைக்கு குறையாத சம்பளம் வந்து இதை ஏற்பாடு செய்யறவங்க கொடுக்கணும், இந்த தொழில்களை தொடங்குறவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லணும். அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் கற்றவர்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின காலம்ங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து தரமட்டமா அந்த சம்பள விகிதங்கள் குறைஞ்சிருச்சு. இப்ப அந்த மாதிரி சம்பள விகிதங்கள் உயர்ந்த காலத்துல சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி இடங்கள்ல, ஏன்னா அந்த இடங்கள்ல தான் வந்து நிறைய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடங்கள்ல வீட்டு வாடகையெல்லாம் கண்மண் தெரியாத அளவுக்கு கூடிடுச்சு. அந்த வீட்டு வாடகையெல்லாம் குறையல இப்ப. ஆனா தகவல் தொழில்நுட்பம் கற்ற அந்த பணியாளர்களுக்கு கிட்டி வந்த சம்பளம் குறைஞ்சிருச்சு. அப்ப இவங்க இப்ப 20,000 25,000 போய் அங்க போய் வேலைக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி சொன்னாக்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்களுடைய நலனை கணக்கில் எடுத்து கொண்டதா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த விதத்துல வந்து அந்த டைடல் பார்க் வர்றது இதெல்லாம் தொழிலாளர்களை பொறுத்தவரையில, இல்லாட்டி இளைஞர்களை பொறுத்தவரையில பெரிய சாதகம்ங்கிறது வந்து எதுவும் இல்லை. தமிழ்நாடு அரசினுடைய நோக்கமும் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுங்கிறது வந்து சரியானது இல்லை. பல முதலாளிகளினுடைய மூலதனத்தை அதுல போடுறதுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தி தர்றாங்க. ஆனா பொருளாதார நிபுணர்கள் வந்து ஒரு கருத்தை முக்கியமா சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தட்ட வந்து மூலதனம்ங்கிறது வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மூலதனம் சும்மா இருக்காது. மிஸ்டர் கேபிட்டல் வில் நாட் சிட் ஐடில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அவர் ஏதாவது ஒண்ணுல போட்டுதான் தீர்வார். ஆனா இவங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, அவரை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணி தர்றான், நீங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க தொழில் தொடங்குங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு இது சாதகம். ஆனா அதுல வேலைக்கு சேர்றவங்களுக்கு வந்து அவங்க எப்படி வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க? அதாவது தகவல் தொழில்நுட்பம் கற்றவர்களினுடைய எண்ணிக்கை வேலை சந்தையில எவ்வளவு இருக்கும் அதை வச்சு தான் அவங்களுக்கு சம்பளம். அங்க நிறைய பேர் வந்து நான் வர்றேன் நீ வர்றேன்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாக்க கட்டாயமா வந்து அவங்களுக்கு சம்பளம்லாம் ரொம்ப தரைமட்டமா குறைஞ்சுதான் இருக்கும். அப்ப அந்த விதத்துல வந்து இது மூலதனம் வைத்திருக்கவங்களுக்கு சாதகமான ஒரு அறிவிப்பாக உண்மையில் கருதப்படுமே அன்றி இளைஞர்களுக்கோ இல்லாட்டி தொழிலாளர்களுக்கோ சலுகை தரக்கூடிய ஒன்னா வந்து இது கருதப்படாது. டைடல் பார்க் எல்லாமே எங்க கொண்டு வர்றதா அவங்க சொல்றாங்கனாக்க, மதுரை, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வெள்ளூர், திருப்பூர், தூத்துக்குடி இங்கெல்லாம் கொண்டு வர்றதா சொல்றாங்க. இது தவிர ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐடி பார்க் ஒண்ணு வந்து கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. அது 1100 கோடி ரூபாய் செலவுல, அது விலான்குறிச்சிங்கிற இடத்துல அவங்க கொண்டு வர போறதா சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்துலயும் வந்து முதலாளிகளினுடைய முதலீட்டுக்கு வந்து வாய்ப்பு கிட்ட போகுது. ஆனா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் உருவாகும், அது மறக்கிறதுக்கு இல்லை. ஆனா அவங்களுக்கு கிட்ட வேண்டிய ஊதியம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கஷ்டம். அப்ப அதை வந்து அவங்க எதுவுமே வந்து இதுல சொல்லல. அதுக்கு அடுத்து இப்ப விவசாயிகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். விவசாயத்திற்கு வந்து தனியா ஒரு விவசாய பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாடு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சாங்க. அப்படிப்பட்ட அறிவிப்பு வந்தோன்னா வந்து விவசாயிகள் நலன்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு முழுக்க அதாவது பொது பட்ஜெட்டினுடைய பங்கும் பகுதியுமா விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் வந்து விவாதிக்கப்படக்கூடியதா இருந்தாக்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்களை காட்டிலும் தனியா விவசாயிகளினுடைய பிரச்சனைகளை அப்படியே கையில் எடுத்து அதையே ஒரு ஒட்டுமொத்த சப்ஜெக்டா வச்சு அதுல விவாதிச்சு அந்த அடிப்படையில விவசாயிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பட்ஜெட் கொண்டு வந்தாங்கனாக்க நிச்சயமா விவசாயிகளுக்கு வந்து
அது பலன் தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்தையும் இருந்துச்சு. ஆனா இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில அதாவது அவங்களுக்கு பயிர்க்கடன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கறது 16,500 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது தவிர விவசாயிகளினுடைய விளை பொருட்களான நெல்லு, கரும்பு இது ரெண்டுக்குமே வந்து கொள்முதல் விலையை அதிகரிச்சிருக்காங்களா அப்படின்னாக்க அதிகரிக்கல, சுத்தமாவே அதிகரிக்கல. ஆனா இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க, அதாவது நெல்லுக்கு வந்து குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய், கரும்புக்கு வந்து 4,000 ரூபாய் இது கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அது ரெண்டுமே இல்லை. இது தவிர விவசாயத்துக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு தொகை ஒதுக்கீடு எதுன்னு சொல்லி சொன்னா ஒரு 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதுக்குனாக்க மண்ணினுடைய அந்த வளத்தை பாதுகாப்பதற்காக. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கனாக்க மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க போய் வந்து இந்த 206 கோடி செலவு பண்ணீங்களே, இந்த மண்ணினுடைய உயிரை எவ்வளவு காத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அரசாங்கம் இந்த மாதிரி சோதித்து அறிய முடியாத விஷயங்களுக்கு செலவு பண்றேன்னு சொல்ற தொகை எல்லாமே அது பூராமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எப்படி செலவாகுதுங்கிறதுக்கான ஒரு விவரமும் மக்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த தொகைகள் எல்லாமே அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள் இவங்க பல்வேறு விதங்கள்ல வந்து சாப்பிடுறதுக்கு வழிவகுக்கக்கூடியதா இருக்குமே தவிர அது விவசாயிகளுக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. அப்ப வேற சில இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அதாவது 5 லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி தர போறதா. அப்படி வீடு கட்டி தருவதன் மூலமாக 2030ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டுல ஓலை வீடுகள், குடிசை வீடுகளே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இந்த குடிசை வீடுகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்ங்கிற அந்த முழக்கம் இருக்குல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கு. அது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும். அதாவது பொருளாதார கீழ்நிலை காரணமாக பல பேர் வந்து இன்னமும் குடிசை வீடுகள்ல வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இருக்காங்க. இதை 2030ல வந்து நாங்க கொண்டு வந்துருவோம்னு முதல்ல அவங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், 2030 பற்றி சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய பதவி காலம் வந்து 2026ல முடியுது. அதுக்கு பின்னாடி 4 வருஷம் கழிச்சு நாங்க அதை கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னாக்க அதை ஒண்ணு சொன்னா இப்படி சொல்லலாம். அப்பவும் அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல, நாங்க அதை உறுதியா செய்வோம் அப்படிங்கிறது மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது எவ்வளவு தூரம் ஒரு சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கணும். 2வது அதுலயும் ஒரு அத்தனை சரியில்லாத பேர் வந்து அதுக்கு வந்து வச்சிருக்காங்க. கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க. கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க காசு பணம் நிறைய வச்சிருக்க ஒரு இல்லத்தை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்கக்கூடிய விதத்துல பொருட்செலவு எதையுமே கணக்கில் கொள்ளாம ஒரு வீடை கட்டினார்னாக்கா அதை கனவு இல்லம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கனவு இல்லங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த கனவு இல்லங்கள் பெரும்பாலும் இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் தான் அந்த கனவு இல்லத்தை கட்டுறதுக்கான ஒரு தகுதியும் பண வசதியும் படைத்தவங்களா இருப்பாங்க. ஆனா ஏழை எளிய மக்களை பொறுத்த வரையில இல்லம்ங்கிறதே அவங்களுக்கு ஒரு கனவு தான். கனவு இல்லம்ங்கிறது பதிலாக இல்ல கனவுன்னு பேர் வச்சிருந்தாங்கன்னாக்க பொருத்தமா இருக்கும். வேற எல்லாத்திலையும் இந்த அரசை பொறுத்த வரையில வந்து நம்ம நிறைய சொல்ல வேண்டியது இல்லை, ஏமாற்று முழக்கங்கள் இது மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல இந்த தமிழ் பேர்கள் சூட்டுறதுல இவங்க ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. இப்ப அதுலயும் கவனக்குறைவு ஏற்பட்டுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு இப்படிப்பட்ட பேரை வச்சிருக்கிறது வந்து நம்மளை நினைக்க வைக்குது. அதாவது இது தவிர இப்ப வந்து பெண்களுக்கு அதாவது அரசு பள்ளிகளில் படித்து 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து தமிழ் வழி வகுப்புகள்ல படித்து அவங்க கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் அரசு வந்து அவங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பு இருக்கு. அப்ப இப்ப வந்து பையன்களுக்கும் அந்த மாதிரி நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம் மாசம். இதே தகுதி அடிப்படைகளை கொண்டவங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா வந்து கல்வி மேல அவங்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அதாவது கல்வி மேல இருக்கக்கூடிய அக்கறை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க முதல்ல சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளினுடைய
தரத்தை முதல்ல மேம்படுத்தணும். தரத்தை மேம்படுத்துறதுனா அதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அதாவது கொரோனா நோய் தொற்று வந்த காலத்துல தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வச்ச பல பெற்றோர்கள் வருவாய் இல்லாததுனால அந்த பள்ளிகளுக்கு பணம் கட்ட முடியாம அவங்களெல்லாம் விலைக்கு கொண்டு அரசு பள்ளிகள்ல சேர்த்தாங்க. அப்ப அரசு பள்ளிகளினுடைய அதுவரைக்கும் குறைஞ்சுகிட்டே வந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கூடுச்சு. எல்லாருடைய மனசுலயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அரசு பள்ளிகள் இனிமே பழைய நிலைமைக்கு வந்துரும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல அப்ப மாணவர் எண்ணிக்கை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க எல்லாருக்கும் சரியான கல்வியை முறையான விதத்துல கற்பிக்கக்கூடிய விதத்துல ஆசிரியர் நியமனங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா லட்சம் பேர் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள்ல படிச்சுட்டு வேலை சந்தையில நிரம்பி வளைஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அரசாங்கம் அதை செஞ்சுச்சா? செய்யல. மாறா அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இல்லம் தேடி கல்வினாக்க என்ன, கல்வியை உங்க வாசப்படிக்கு நாங்க கொண்டு வர்றோம், டோர் ஸ்டெப்புக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இந்த பட்டம் பயின்ற இது மாதிரி மாணவர்கள் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு 1500 ரூபாய் மாசத்துக்கு கொடுத்து அவங்களை கற்பிக்க வைக்க போகிறோம். இப்ப அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பூத கண்ணாடி போட்டுதான் தேடணும். ஏன்னு சொல்லி சொன்னா 1500 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தவங்க முதல்ல கல்வி சொல்லி கொடுக்க வரமாட்டாங்க. ரெண்டாவது அவங்க எந்த மாணவர்களினுடைய அந்த ஸ்டூடெண்ட் சைக்காலஜி இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கவும் வரமாட்டாங்க. ஏன்னாக்க எதுக்காக ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் இந்த மாதிரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. மாணவர்களினுடைய உளவியல் அறிஞ்சு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். எந்த வயசுல எப்படிப்பட்ட மனநிலை அவங்ககிட்ட இருக்கும், எந்த வயசுல எந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது எல்லாமே இருக்கும். இது எதுவுமே இல்லாம படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி கொடுத்தாக்க அவங்க அவங்க என்ன எதை செய்வாங்க? இது அப்பட்டமான மோசடித்தனமான ஒரு கண்துடைப்பு தன்மை வாய்ந்த ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்புல இருக்கக்கூடிய வேறொரு மோசடி என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இவங்க அரசு பள்ளிகளினுடைய மேம்பாட்டிற்காக உரிய எண்ணிக்கையில் ஆசிரியர் நியமனம் செய்ய போவதில்லை அப்படிங்கிறது தான். அதனுடைய விளைவா என்னன்னு சொல்லி சொன்னாக்க, ஆசிரியர் எண்ணிக்கை பழையபடியும் குறைஞ்சிருக்கு. ஆசிரியர் எண்ணிக்கை குறைய குறைய கல்வியினுடைய தரம் குறைந்து மாணவர்கள் பல பேர் புதுசா சேர்ந்தவங்களும் என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம தனியார் பள்ளிகளுக்குள்ள போய் படிச்சிருவோம், ஏன்னா அங்க போய் படிச்சாக்கா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க. இப்ப பெற்றவங்களும் என்னன்னு சொல்லி சொன்னாக்க, வேலையில்லா திண்டாட்டம் இந்திய துணை கண்டத்தில் மிக அதிகமாக கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொதுவா படிச்சவங்க எண்ணிக்கை குறைச்சலா இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். அந்த பகுதியிலே இவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொன்னா, தமிழ்நாடு மாதிரி கற்றவர்கள் நிரம்பி வலியக்கூடிய மாநிலங்கள்ல படித்தவர் எண்ணிக்கை மிக கூடுதலாக தான் இருக்கும். அப்ப பார்க்கிற இடமெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாதவன் இப்படி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பெற்றவங்க என்ன செய்வாங்க? நான் கல்லூரி படிப்புக்கெல்லாம் உன்னை அனுப்பி என்னுடைய காசை விரயமாக்குறதுக்கு நான் விரும்பல. அதனால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்யி. ஏன்னா என்ஜினியரிங் படிச்சவன் வீட்டுக்கு சாப்பாடு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஜொமேட்டோல வேலை பார்க்கிறேன், ஸ்விக்கியில வேலை பார்க்கிறான். ஆக இப்படிப்பட்ட நிலைமை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த வேலையை செய்யறதுக்கு என்னுடைய வீட்டை வித்து காட்டை வித்து நான் காசை சேமிச்சு உன்னை கல்லூரிக்கு அனுப்பணும்னு என்ன இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நிறைய பெற்றோர்கள் கல்லூரிக்கு அனுப்புறதே இல்லை. ரெண்டாவது, அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில அதுல படிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்கு. 1 to 8 வரை ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் ஒரு இதை கொண்டு வந்ததுனால என்னன்னு சொல்லி சொன்னாக்க, ஆசிரியர்கள் நம்ம சொல்லி கொடுத்தாருன்னா சொல்லி கொடுக்காட்டி என்ன, எப்படி இருந்தாலும் அதான் பாஸ் போட்டுருவாங்களே, நம்மளை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு 1 to 8 வரை விட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி போகும்போது 9ல போகும்போது இவங்க ஏபிசிடி தெரியாம வர்றாங்க, கணிதம் அதனுடைய அடிப்படையிலே தெரியாம வர்றாங்க. இவங்களை சேர்த்து எப்படி நாங்க பாஸ் பெர்சன்டேஜ் எல்லாம் காட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்கள உயர் வகுப்புகளை சேர்த்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. அப்ப இந்த விதத்துல அரசு பள்ளிகளில் இருந்து +2 முடிச்சுட்டு வர்றவங்களுடைய எண்ணிக்கையே கணிசமா குறைஞ்சு போச்சு. அதுல கல்லூரிக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை
பெற்றோர்களினுடைய நான் மேலே சொன்ன விதத்திலான புரிதலின் காரணமாக இன்னமும் குறைஞ்சிருச்சு. அதனால இதுல நமக்கு பெருசா செலவினங்கள் வரப்போறது இல்ல அப்படிங்கறத யோசிச்சு கையில இருந்து காசும் போக கூடாது, ஆனா அறிவிப்பும் பெருசா இருக்கணும், எல்லாருக்கும் நான் காசு கொடுக்கிறேன்னு இருக்கணும் அப்படிங்கிற விதத்துல செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கு. இது தவிர பல்வேறு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கு. அதாவது விதவை பெண்களுக்கு அவ்வளவு கொடுப்போம், இவ்வளவு கொடுப்போம், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கிட்டு அது இந்த நாட்டு மருந்து விற்கிற ரோடுகள்ல சொல்லுவான்ல, இது சர்வரோக நிவாரணி, எல்லா நோய்களும் இதுல குணமாகும். அப்ப இந்த தொகையை வச்சு நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், இவங்க எல்லாத்தையும் கை தூக்கி விட போறேன், இப்படி பல விதத்துல அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்ப கொஞ்சம் இதெல்லாம் அறிவிக்கிறாங்க. ஆனா திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோன்ன முதல் நிதிநிலை அறிக்கைங்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்னால சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அவர் குறித்து பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாருடைய மனங்களிலும் நிரப்பப்பட்டுச்சு. அமெரிக்கால படித்தவர், அமெரிக்கால வேலை பார்த்தவர், பல்வேறு கருத்துக்கள் நிறைந்தவர். அவர் இங்க இந்த திமுக அமைச்சரவையை அதனுடைய கருத்து கருவூலத்திற்கு இன்னமும் கூடுதல் வழங்கல்கள் செய்ய போறாரு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனா அவர் வந்தோன்ன ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சமர்ப்பிச்சார். இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஆட்சிக்கு வந்தோன்னு இப்படி ஒண்ணுலாம் அறிவிச்சது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது எல்லார் மனசுலயும் இருந்துச்சு. ஏன்னா வெள்ளை அறிக்கைங்கிறது என்னன்னாக்க, ஏதாவது ஒரு அரசாங்கம் ஒரு சிக்கலான பிரச்சனையை செஞ்சு தவறு மேல தவறு செஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க, அப்ப அந்த தவறுகளை முழு அளவில் வெளியில வரவிடாம செய்யுதுங்கிற ஒரு அவநம்பிக்கை அந்த அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப மக்கள் கோரிக்கை வைப்பாங்க, இது பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு. பழனிவேல் தியாகராஜன் சம்மன் இல்லாம ஆஜரானாரு. நானா ஒரு அறிக்கை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்சார். ஆனா அது எவ்வளவு பெரிய தொல்லை அறிக்கை நாட்டு மக்களை பொறுத்த வரையிலங்கிறது அதுக்கு பின்னாடிதான் தெரிய வந்துச்சு. ஆனா அப்பவே விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிய வந்துச்சு. இப்படி ஒரு அறிக்கையை, அதாவது மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை ஒரு ஜம்பமாவும் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒன்றை செய்திருக்கிறது மாதிரி ஒரு தோரணையோடும் அவர் அதை செஞ்சாரு. அதாவது ஒரு தமிழ் படம் பாபநாசம் ஒரு தமிழ் படம் வந்துச்சு, கமலஹாசன் நடிச்சது. அதுல அந்த கமலஹாசன் அதனுடைய அலுவலகத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆபீஸ் பாய் போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை ரொம்ப ஆர்வமா, அண்ணே ஒரு அருமையான போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப கமலஹாசன் சொல்லுவாரு, அதாவது ஆடுகளை வெட்டக்கூடிய ஒரு கொட்டடியை அழகா கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வெட்டுப்பட போற ஆடு பார்த்தது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேடா நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறதுன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த மாதிரிதான் நம்ம மக்களை நினைக்க வச்சுட்டாங்க. இவங்க அது மாதிரி நினைக்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக அரசு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லாம, பொறுப்பு இல்லாம, ஒரு நிதிநிலை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாம எக்கச்சக்கமான செலவுகளை வைத்து செஞ்சு நிதிநிலையை ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப இதை பூரா சரி பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதை சரி பண்றதுக்காக நாங்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் அதுக்கு பின்னாடி வந்துச்சு மக்களுக்கு ஒவ்வொரு தாக்குதலா மக்கள் மீது. அதாவது மின் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இது மாதிரி ஒவ்வொன்னா உயர்வு மாற்றி உயர்வா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இதை சரி பண்ற, நிதிநிலையை சரி பண்றேங்கிற பேர்ல அவர் வேற என்ன தமிழக அரசு செஞ்சிச்சுன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மக்களுக்கு
எந்தெந்த சலுகைகளை எல்லாம் வழங்குச்சோ அந்த சலுகைகளை எல்லாம் அப்படியே எடுத்துட்டாங்க, யாருடைய பார்வைக்கும் படாம எடுத்துட்டாங்க. பட் இவங்க முழு பூசணிக்காயை சோத்துல அமுக்குனா கூட அதை கண்டுக்கிறதுக்கு திராணி இல்லாததா ஊடகங்களை ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஊடகங்களை பல்வேறு வகையில அவங்க கைவசப்படுத்திக்கிட்டு அது மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்ப அப்படி எடுத்துட்ட விஷயங்கள்ல ஒரு 10-15% விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா, அதுவும் அதிக செலவினம் வராதது எது அப்படிங்கறத நிபுணர் குழுவை போட்டு யோசிச்சு அவங்களுடைய முடிவுகளின் அடிப்படையில அறிவிச்சிருக்காங்க. இதுவும் இன்னொரு திரைப்படத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அதாவது சார்லி சாப்ளினுடைய ஒரு படம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது காமெடியை ரொம்ப நல்ல விதத்துல பல்வேறு கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய விதத்துல கொண்டு போனவர் சார்லி சாப்ளின். அவருடைய ஒரு படத்துல என்னன்னா, அவருக்கு வேலை இல்லாம போயிடும், அவர் சம்பாதிக்கணும். என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தெருவில் நின்னுக்குருவாரு. கொஞ்சம் கல்லை புறக்கி கொடுத்து இந்த தெருவில் இருக்கிற வீடுகள்ல ஒரு 4-5 வீட்டோட கண்ணாடி ஜன்னல்களை உடடான்னு சொல்லுவார். அவன் போய் அப்படியே உடைச்சிட்டு போயிருவான். உடைச்சிட்டு போனோன்னா இவர் பின்னாடி கண்ணாடி ஜன்னல்கள் ரிப்பேர் செய்யப்படும், கண்ணாடி ஜன்னல்கள் ரிப்பேர் செய்யப்படும் சொல்லிட்டு இவர் போவார். அன்னைக்கோ இல்லாட்டி அடுத்த நாளோ போவார். உடனே அவங்க எல்லாரும் கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. வேலை இல்லாதவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப அந்த அடிப்படையில தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த சலுகைகளை பூரா எடுத்தாரு. இப்ப அதுல கொஞ்சோண்ட நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. அப்ப இது எத்தனை பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை. இதுல பல்வேறு கேள்விகள் சம்பந்தப்பட்டிருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பற்ற விதத்துல ஒரு நிதி மேலாண்மையில ஒரு சரியான கண்ணோட்டம் இல்லாம வெட்டி செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது உண்மையா இருந்தா அந்த வெட்டி செலவை இப்ப நீங்க பண்ணக்கூடாது. அப்படி இல்லாட்டி அது வெட்டி செலவுன்னு நீங்க சொன்னது பொய். ஆனா அது வெட்டி செலவா? அவங்க காலத்துல நிறைய நிதியை செலவிட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைங்கிறது இருந்துச்சு. உண்மைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க யாருமே அதை பார்க்க தவற முடியாது. அதாவது கொரோனா முதல் அலையினுடைய கொடும் தாக்குதல்ங்கிறது இருந்துச்சு. அந்த கொடும் தாக்குதலை பணம் காசு எதையும் பொருட்படுத்தாம எப்படி நிதிநிலை போனா கூட பரவாயில்ல, நம்ம அதை பின்னாடி தூக்கி நிறுத்திட முடியும். அதனால இருக்கிற பணத்தை பூரா செலவழிச்சு தமிழக மக்களினுடைய உயிரை காப்பாற்றணும். அதுக்காக அவங்களுக்கு சத்தான உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு முகாம்கள் அமைக்கணும். நோய் தொற்றுங்கிறது மென்மேலும் பரவாம இருக்கக்கூடிய விதத்துல முடிந்த வகையில எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னாக்க அவங்களை தனிமைப்படுத்தணும், நோயாளிகளை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தாங்க. இதுக்கு அப்ப சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் ஒரு பெரும் துணையாய் இருந்தார். 2 பேரும் சேர்ந்து அதை செஞ்சாங்க. அந்த சமயத்துல இந்தியா முழுவதிலும் இருந்த பொருளாதார நிபுணர்கள் சொன்னது இதுதான். இந்த தருணத்துல நீங்க ரொம்ப சிக்கன நடவடிக்கையை நான் கடைபிடிக்கிறேன், பற்றாக்குறைங்கிறது வந்துடக்கூடாது, பணவீக்கம்ங்கிறது ஏற்பட்டக்கூடாது, இப்படி எல்லாம் யோசிச்சு செலவு பண்ணாம இருந்தீங்கன்னாக்க இந்த கொரோனால இருந்து மீண்டதுக்கு பின்னாடி நம்ம நாடு பழையபடி பொருளாதார ரீதியா தலை நிமிர்ந்த நாடாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்தை நடத்திய மோடியும் அதுக்கு செவிசாய்க்கல. ஆனா தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு யாரினுடைய எந்த இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்த கருத்துக்களையும் பொருட்படுத்தாம அவங்க செலவு பண்ணாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், கொரோனா நோய் தொற்றினுடைய முதல் அலைங்கிறது எப்படி சரியான விதத்துல கையாளப்பட்டுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா 2வது அலையை பொறுத்தவரையில அப்ப திமுக அரசாங்கம் வந்துருச்சு. அப்ப அது கையாளப்பட்ட விதமும் உங்களுக்கு தெரியும். போதுமான எண்ணிக்கையில செவிலியர் பணியிடங்கள் கூட நிரப்பப்படாம அரசு மருத்துவமனைகள்ல செவிலியர் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்ததன் காரணமாக நோயாளிகளினுடைய சொந்தக்காரங்க அவங்கள கூட உட்கார்ந்து பாத்துக்கலாங்கிறது மாதிரி தளர்த்துனாங்க. ஒரு அபாயகரமான தளர்த்தல் அது. கொரோனா பற்றி தெரிந்த யாருமே அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா அதை செஞ்சாங்க. அதனுடைய விளைவா நோய் தொற்றுங்கிறது கடுமையா அதிகரிச்சு, பார்க்க வந்தவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவங்க போய் மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்க போனாக்க அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொரோனா தொற்று ஏற்பட்டு நோயாளிகளை உள்ளடக்கிறதுக்கு போதுமான படுக்கைகள் இல்லாததுனால மர நிழல்கள் அவங்களை வச்சிருக்கிறது,
அவங்களுக்கு வந்து போதுமான அளவு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து இல்ல. அப்ப இறந்தவங்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக இப்படி தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணதையே வெட்டி செலவு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னவங்க இப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இப்ப இந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாங்க. இதை சாதனைன்னு சொல்றாங்க. இது வந்து அதாவது நலிவடைந்தோரை கைதூக்கி விடுறதுக்காக நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. நலிவடைந்தோரை கைதூக்கி விடுறதுக்காக இப்படி செய்யறதுதான் வழின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா இவங்க வந்து கனவுல கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வந்து விமர்சனம் பண்ணிருக்க கூடாது. விமர்சனம் பண்ணாங்க. பண்ணிட்டு இப்ப இந்த வேலையை செய்யறாங்க. ஏன்னா இதை எப்ப செய்யறாங்க? எல்லாத்துக்கும் தருணங்கள் இருக்கு. இவங்க வந்து அதாவது மக்கள் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வந்து நம்ம நிவாரணம் கொடுக்கணும்னா அவங்க சிரமப்படுற தருணத்தை பார்த்து நிவாரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு வரமாட்டாங்க. அப்படி வந்தது அதிமுக அரசு. ஆனா இவங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா டெம்பரரி ஒர்க்கர்ஸையும் நாங்க பெர்மனன்ட் ஆக்குவோம்னு சொல்லுவாங்க. எல்லாம் இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுப்போம், நெல்லுக்கு வந்து 2500 ரூபாய் வந்து கொள்முதல் விலை கொடுப்போம், எல்லாம் சொல்லுவாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா வெட்டி செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எதையுமே செய்ய மாட்டாங்க. பெர்மனண்டா இருக்கிறவங்களையும் வந்து என்ன செய்வாங்க? கான்ட்ராக்ட் ஆளுகளா வந்து ஆக்குவாங்க. இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்வாங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து உயிரை பணயம் வைத்து வேலைக்கு சேர்ந்தவங்களை உங்களை தற்காலிகமா தான் வேலைக்கு சேர்த்தான், வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இதை ஏன் குறிப்பா சொல்ல வேண்டியிருக்குனாக்க மனிதாபிமான பட்ஜெட்னு இவர் சொல்றாரு. மனிதாபிமானம் அப்படி கொரோனா பீரியட்ல உயிரை வெறுத்து உயிரை பணயம் வைத்து வேலைக்கு சேர்ந்தவங்களை வேலையை விட்டு அனுப்பும் போது உங்களுக்கு வரலையா? அப்படி வந்து வரல. அப்ப அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் இப்ப ஏன் இதை செஞ்சிருக்காங்கனாக்க பாராளுமன்ற தேர்தல் வருது, நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இது எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளை தட்டி பறிக்கணும். அதுக்காக இதை வந்து செய்யறாங்க. பொதுவா நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில அது பற்றி எப்பயுமே பெரிய வாய்ப்பந்தல்கள் போடப்படுறதுங்கிறது வந்து வழக்கம். அதாவது நிதிநிலை அறிக்கைங்கிறது வந்து உண்மையில என்னன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா அரசாங்கம் வந்து அதனுடைய நிர்வாகத்தை வச்சிருக்கு, போலீஸ் இது மாதிரி இவங்களை வந்து காவல்துறையை வச்சிருக்கு, கல்வி நிலையங்கள் இது மாதிரி வந்து இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுக்கணும் அரசு நிர்வாகத்தை இது பண்றதுக்காக. அப்ப இப்படிப்பட்ட சம்பளம் கொடுக்கிறதுக்கு இது வந்து அடிப்படையானது. இதுக்கான நிதி ஆதாரத்தை வந்து கொண்டதா அரசு இருக்கா அப்படிங்கிறத சோதிக்கிறது தான். பட்ஜெட்டுங்கிறது வந்து சப்மிட் பண்ணவே முடியாம ஒரு அரசாங்கம் போச்சுன்னு சொல்லி சொன்னாக்க பாராளுமன்ற ஜனநாயகத்துல வந்து அது ஆட்சியில் இருக்க அருகதை இல்லாத அரசாயிருச்சு அப்படிங்கிறதே அர்த்தம். அந்த அடிப்படையில அதுக்குத்தான் வந்து முன்னுரிமை தருவாங்க. இப்ப நீங்க இதுல அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகைகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க வந்து பார்த்துட்டு மொத்த வருவாய் எவ்வளவு மொத்த செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்க பாதிக்கு மேல கணக்கு வராது. அது என்னன்னு சொல்லி சொன்னாக்க நிர்வாகம், போலீஸ் இது மாதிரி தான். ஏன்னா இந்த நிர்வாகத்தில இருந்து போலீஸ்ல இருந்து வந்து ஒரு பைசா கூட வந்து வருமானம் வராது. அது வந்து எல்லாமே அது சம்பளம் கொடுக்கிறது தான். அப்ப அவங்க எந்த ஒரு பொருளையும் ஒரு நுகர் பொருளையும் வந்து உற்பத்தி பண்றது இல்லை. இதுக்காகத்தான் அவங்க கொண்டு வர்றது. அது தவிர இந்த அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னு சொல்லி சொன்னா மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக சில மக்கள் நல நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மாதிரி சில நடவடிக்கைகளை வந்து எடுத்தாங்க. பட் அப்படிப்பட்ட மக்கள் நல நடவடிக்கைகள்னு அவங்க எடுத்த அந்த பின்னணியில அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் நம்ம ஒதுக்கீடு செஞ்சு பணம்லாம் இது பண்றோமோ அதுல பூரா வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அதனாலதான் வந்து சில சமயம் வந்து அடிப்படையில நிர்வாகத்தை நடத்துறதுக்கும் போலீஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் தேவையான நிதிநிலை கூட உண்மையிலே வராத சமயத்துல கூட இவங்க இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளியிடுறதுங்கிறது வந்து வழக்கம். ஏன்னு சொல்லி சொன்னாக்கா அதுல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப மக்களை பொறுத்தளவுல என்ன பார்க்கணும்? இவங்க அறிவிப்புகள் எல்லாமே வந்து வெற்று வார்த்தைகள். உண்மையிலேயே இப்ப வந்து நமக்கு கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களா, அது நிதர்சனமானது. அது தவிர விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது கொள்முதல் விலை இதெல்லாம் அதிகரிச்சிருக்காங்களா,
அப்படின்னாக்கா அது உண்மையானது. அது தவிர கிராப் லோனுக்கு ஒதுக்கி இருக்காங்களா, அதுவும் லோன் தான், அவங்க திருப்பி கட்ட போறது, அது உண்மையானது. இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற விஷயங்களை தவிர வேற விஷயங்கள் எல்லாமே என்னன்னாக்க ஒதுக்குனது எவ்வளவு எவ்வளவு உண்மையிலேயே அதுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது சந்தேகமாத்தான் இருக்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் லாங்குவேஜ் கலாச்சாரம் இதை மேம்படுத்துறதுக்காகவும் நாங்க இந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழடிய சொல்றாங்க. கீழடியில ஒரு ஓப்பன் மியூசியம் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் மியூசியத்துக்கு ஒதுக்குனது எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கறத யாரும் பார்க்க முடியுமா? யாரும் பார்க்க முடியுமா? அதை பற்றி புரிஞ்சுக்கிற முடியுமா? அது மாதிரிதான். அதே மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்று அவங்க தமிழ்நாட்டினுடைய பெருமை உலக அளவுல நிலைநாட்டப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய விதத்துல அவங்களுக்கு ஒலிம்பிக் இதுல தயார் பண்றது மாதிரி பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அது அதுக்கான ஸ்டேடியங்கள், அதுக்கான கருவிகள், அதுக்கான பயிற்சி நிலையங்கள் இதெல்லாம் நாங்க தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல கொண்டு வர்றதுக்கு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப இதை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அடுத்த வருஷத்துல ஒலிம்பிக்கோ காமன்வெல்த்தோ எதுவும் வந்தாக்க எத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்க அது சரியானதா இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை இவங்க தருவாங்களா? இதுக்கெல்லாம் ஒதுக்கீடு பண்ணாக்க அது ஒதுக்கீடு பண்ணது மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் நாங்க இதெல்லாம் பண்ணோம்னா அதுல செலவு பண்ணதுல அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் சம்பாதிச்சது மாதிரியே இருக்கும். அப்ப நிதிநிலை அறிக்கைங்கிறது அடிப்படையில இதுதான். இந்த அடிப்படையில இந்த நிதிநிலை அறிக்கை தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, கல்விக்கு, பொது சுகாதாரத்துக்கு சாதகமானதா இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பொது சுகாதாரத்தை பொறுத்த வரையில அது எத்தனை மோசமானதா இருக்கு அப்படிங்கிறத பொதுமக்களே அறிவார்கள். மாத்திரைகள் இல்லாத அரசு மருத்துவமனைகள், போதுமான மருத்துவர்கள் இல்லாத நிலை, செவிலியர்கள் இல்லாத நிலை, அதுல உள்ளபடியே இந்த கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் மூலமாக வேலைக்கு சேர்க்கப்படக்கூடியவர்கள் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களுக்கு 250 ரூபாய் இது மாதிரி அத்தை கூலி கொடுக்கக்கூடிய நிலை. அந்த கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் அவ்வாறு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகைகளையும் கபலீகரம் பண்ணக்கூடிய போக்கு, சம்பளங்கள் வழங்காத நிலை, இப்படிப்பட்ட போக்கு தான் அங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னாக்க தொழிலாளர்களை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம் 13,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைச்ச அன்னைக்கு நிச்சயம். ஆனா 31,740 வேகன்சியை எப்ப ஃபில்லப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. விவசாயிகளை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம் என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். கொள்முதல் விலை அதிகரிக்கப்படல, கிராப் லோன் அதிகரிக்கப்படல, அதாவது மண்ணை காப்போம் மனுஷனை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர வார்த்தைகள் அது மாத்திரம் இருக்கு. கல்வியை பொறுத்த அளவுல அதாவது இப்படிலாம் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டில் அரசு தரப்பிலிருந்து இத்தனை கலைக்கல்லூரிகள் திறக்கப்பட இருக்கு, தொழில்நுட்ப கல்லூரிகள் இத்தனை திறக்கப்பட இருக்கு, மருத்துவ கல்லூரிகள் திறக்கப்பட இருக்குன்னு ஏதாவது அறிவிப்பு இருக்கா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த கல்வி அதாவது மாணவர்கள் அது மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க கூட காலேஜுக்கு போகணும்னு சொன்னாக்க அரசியல்வாதிகள் பல பேர் கல்வி முதலாளிகள் ஆகி கல்வி நிறுவனங்களை கட்டி தனியார் துறையில நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள நோக்கி போகணும். அரசு துறையில கல்லூரிகள் கொண்டு வந்தாக்க அவங்கள நோக்கி மாணவர்கள் போக மாட்டாங்க, இவங்க சம்பாதிக்க முடியாது. அப்ப அந்த விதத்துல கல்வியை பொறுத்தளவுல புது கல்வி நிறுவனங்களும் இல்ல, கல்லூரிகளும் இல்ல, தொழில்நுட்ப கல்லூரிகளும் இல்ல, மருத்துவ கல்லூரிகளும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த பட்ஜெட்டை மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட்டு, இது மனிதாபிமான தன்மைகள் கொண்ட பட்ஜெட்டு, இப்படியெல்லாம் அவங்க சொன்னாக்க அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க அதை நம்ம செய்யணும்னு சொன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்ம அறிவை அடமானம் வைக்கணும், சிந்திக்கும் திறனை சஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இத ஒத்துக்கிற முடியும். இது ஒரு ஏமாற்றுத்தன்மை வாய்ந்த, அதாவது ஆடம்பரமான வார்த்தைகளை உள்ளடக்கிய உள்ளடக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எந்த பலனும் அளிக்காத அவங்களுடைய வரிச்சுமையை ஏற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் தான். இதுல ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டா பார்க்கணும். ஒரு
மக்கள் நல பட்ஜெட்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அதை சொல்லக்கூடிய அரசாங்கம் செய்ய வேண்டிய முழு முதல் காரியம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க ஜிஎஸ்டி வரியை வந்து குறைக்கணும். ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும். ஜிஎஸ்டிங்கிறது வந்து மறைமுக வரி. அந்த வரியை விதித்தாக்க பொருட்கள் எல்லாத்துடைய விலையும் வந்து கூடும். அதனால மக்கள் எல்லாம் பாதிப்புக்கு ஆளாவாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் இப்படி ஜிஎஸ்டி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல குரல் கொடுத்தாங்க. உள்ளபடியே தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்துல இது வந்தப்ப வந்து அவங்க அதை கடுமையா எதிர்த்தாங்க. அதாவது பெட்ரோலியம் பொருட்கள், மதுபானங்கள், புகையிலை போன்ற விஷயங்கள்ல வந்து வரி விதிக்கக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு வந்து போகக்கூடாது, அது மாநில அரசுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது மக்கள் நலத்திட்டங்களை அவ்வப்போது அறிவிக்கிறதுல வந்து ஒரு அக்கறை உடையவங்களா வந்து இருந்தாங்க. அதனால அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. அதனால வந்து அந்த திட்டம் நிறைவேறுமா, ஏன்னா தமிழ்நாடு இதை கடுமையா எதுக்குதே அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு எண்ண போக்குங்கிறது வந்து இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க பேருக்கு இவங்களும் வந்து அதாவது இவங்க மக்களுக்கு எதையுமே செய்யாம இருக்கக்கூடிய போக்கை மூடி மறைக்கிறதுக்காக ஜிஎஸ்டிங்கிற பேர்ல அவங்க வரிய எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இவங்களுக்குன்னு வந்து இப்படி வரி வசூலிக்கிறதுக்கு வேற வாய்ப்பு செஞ்சு தராதனால தானே இவங்க சொல்றாங்க. அதனால மாநில அளவுல நீங்களும் ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து கொடுத்தாங்க. அதாவது நான் ஒரு சாட்டை வச்சு மக்களை வந்து ஒரு பக்கம் அடிக்கிறேன், உனக்கும் ஒரு சாட்டை தர்றேன், நீயே அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சாங்க. அப்ப அதனுடைய விளைவாதான் வந்து இப்ப ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்துச்சு. அது வந்ததுக்கு பின்னாடி வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய உரிமை பாதிப்புகள், நிதி ரீதியா மாநிலங்கள் வந்து ஒரு டிப்ரைவ்டு பொசிஷன்ல நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலை, இதை பற்றி வந்து இவங்க பேச்சே கிடையாது. அப்ப இந்த அடிப்படைகள்ல இந்த பட்ஜெட் வந்து யோசிக்கக்கூடிய, பாடுபடக்கூடிய மக்கள் அனைவரும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய, அவங்களுடைய பிரச்சனைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாததற்காக கண்டன கணைகளை தமிழக அரசை நோக்கி தொடுக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு இதை சொல்ல முடியும். இதுதான் நான் சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அதனுடைய இந்த பட்ஜெட் குறித்த கருத்து அப்படிங்கிறத உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு என்னுடைய இந்த பட்ஜெட் குறித்த கருத்தை வந்து நிறைவு செய்கிறேன்.